தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, புதுச்சேரி பள்ளிகளில் 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கான ஆல் பாஸ் முறை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம் ராஜ்குமார், சொல்லுங்கள். புதுச்சேரியில் 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கான ஆல் பாஸ் முறையானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யுங்கள். அதாவது மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை பின்பற்றும் புதுச்சேரியில் 8ஆம் வகுப்பு வரை ஆல் பாஸ் திட்டம் தற்போது ரத்து செய்யப்படுவதாக கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்திருக்கிறார். அதாவது தமிழகம் புதுச்சேரியில் அனைத்து பள்ளி குழந்தைகளும் தொடர்ந்து தடையின்றி கல்வி பயின்றுவதற்கு ஏதுவாக 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி வழங்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது செயல்படுத்தப்பட்டுள்ள இந்த மத்திய அரசின் புதிய கல்வி கொள்கையின் மூலம் இந்த விதிகள் திருத்தம் செய்யப்பட்டு 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளில் தேர்ச்சி பெறாத குழந்தைகளுக்கு 2 மாதங்களில் மறுதேர்வு முறையும், அதிலும் தேர்ச்சி பெறாத குழந்தைகள் அதே வகுப்பில் ஓராண்டு பயில வேண்டும் என்ற ஒரு முறையும் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது. இந்த தேசிய கல்விக் கொள்கையை பின்பற்றி நடத்தப்படும் மத்திய அரசினுடைய பள்ளிகள், அதாவது சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு இந்த புதிய நடைமுறை பொருந்தும் என மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. அதன்படி புதுச்சேரியிலும் இந்த புதிய கல்விக் கொள்கை அமலில் வரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்றால் கடந்த ஆண்டு வரை புதுச்சேரியை பொறுத்தவரை அனைத்து பள்ளிகளும் தமிழக அரசினுடைய பாடத்திட்டத்தை பின்பற்றி இந்த பாடங்கள் நடத்தப்பட்டன. ஆனால் கடந்த ஆண்டு முதல் அனைத்து பள்ளிகளும் சிபிஎஸ்இ பாடத்திற்கு மாற்றப்பட்டு புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு பள்ளிகளும் தற்போது சிபிஎஸ்இ முறையை பின்பற்ற என்ற. எனவே தற்போது மத்திய அரசு இந்த புதிய கல்விக் கொள்கையை பின்பற்றி 8ஆம் வகுப்பு வரை இந்த ஆல் பாஸ் முறையை ரத்து செய்யப்பட்டுள்ளதும் புதுச்சேரியிலும் அந்த கல்விக் கொள்கையை பின்பற்றி இந்த ஆல் பாஸ் முறை ரத்து செய்யப்படுவதாக கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்திருக்கிறார். எனவே 5 மற்றும் 8ஆம் வகுப்பு வரை இந்த மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை பின்பற்றி என்ன மாதிரியான அறிவிப்புகள் அதுவே தொடரும் எனவும் அவர் தற்போது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஏனென்றால் புதுச்சேரியை பொறுத்தவரை புதுச்சேரிக்கு என்று தனி கல்வி வாரியம் இல்லாத ஒரு நிலையில் மத்திய அரசினுடைய அந்த பாடத்திட்டத்தை அனைத்து அரசு பள்ளிகளும் பின்பற்றுவதால் மத்திய அரசு எந்த முடிவு எடுத்தாலும் அதை புதுச்சேரி பள்ளி கல்வித்துறையும் பின்பற்ற சூழ்நிலையில் தற்போது புதுச்சேரியிலும் 8ஆம் வகுப்பு வரை இந்த ஆல் பாஸ் முறை என்பது தற்போது ரத்து செய்யப்படுவதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் புதுச்சேரியில் 1ஆம் தேதி முதல் தலைக்கவசம் கட்டாயம் என அதிகாரிகள் மட்டத்தில் தெரிவித்துள்ள நிலையில் தற்போது அந்த தலைக்கவசம் கட்டாயப்படுத்துவது குறித்து டிஜிபியிடம் பேசி முடிவு செய்யப்படும் எனவும் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தற்போது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். தற்போதைய சூழ்நிலையில் புதுச்சேரியிலும் 8ஆம் வகுப்பு வரை இந்த ஆல் பாஸ் முறை என்பது தற்போது ரத்து செய்யப்படுவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜகுமார்.